தேவனுடைய நாமத்துக்கு மகிமையுடையாக என்னை ஒரு சாட்சிக்கு நிறுத்தரை தேவனை ஸ்தோத்தரிக்க தொடுத்தரி கடந்த காலம் முழுவதும் கண்ணின் மேல் காத்து வழி நடத்துவதை எனது போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதித்து இது கொண்டு என்றும் காத்து வழி நடத்தி வந்திருக்கிறார். கடந்த 28 வருஷமாக நான் சவுதி அரேபியாவில் வேலை செய்து வந்தேன். அது கடந்த ஜூன் மாதம் கடைசியில் எனக்கு அது டெர்மினேஷன் ஆகிடுச்சு. பின்ன மேன் பவர் ஷார்ட்டேஜும் எனக்கு என்னுடைய ரிக்வஸ்ட்டுக்காகவும் அவருக்கு கூட ஒரு 6 மாதம் வேலை செய்து கொடுத்தார். ஆனால் நாங்கள் வேலை செய்யும்போது எனக்கு வண்டி ஒன்று இருந்துச்சு. அந்த வண்டி நான் 28 வருஷத்தில் 6-7 ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு ஒன்றும் ஆகலை. வண்டியெல்லாம் விற்றுட்டு நான் வந்துடுவேன். வந்துட்டு அடுத்த ஒரு 15-20 நாள் கழிச்சு வேறு வண்டி வாங்குவேன். இது எதனால் நடக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட சபையில் எல்லாரும் இது உபவாசம் இருந்து ப்ரேயர் பண்ணாங்க. அப்போ ஒரு வண்டி 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வண்டியை வாங்கினேன். அந்த வண்டி வாங்கின பிறகு இதுவரை ஒரு ஆக்சிடெண்ட்டோ ஒரு இது ஃபைனோ டிராஃபிக் ஃபைனோ எதுவும் வரல. அப்போ அதனால் எல்லோரும் அதுக்காக நான் டியூட்டிக்கு போகிற சமயத்தில் விட்டுட்டு மற்ற வியாழன் வெள்ளி ஞாயிறு இந்த 3 நாட்கள் எங்கள் வீட்டில் ப்ரேயர் நடக்கும். அந்த ப்ரேயருக்காக எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து விடுவேன். ஆனால் இந்த வண்டி நான் வாங்கும்போதே இதை கர்த்தருக்காக வேலை செய்யணும்னு சொல்லி தான் நான் வாங்கினேன். ஜூன் மாதம் டெர்மினேஷன் ஆன பிறகு எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணினேன். இந்த வண்டியை நான் ஒரு பைசா வாங்காமல் இது சபைக்கு ஒப்படைக்கணும் அப்படின்னு சபையில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பொருத்தனை பண்ணிகிட்டு இருந்தேன். ஜூன் மாதம் எனக்கு டெர்மினேஷன் ஆகி 6 மாதம் கழிஞ்சு 6 மாதம் வரை அவர் என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு இனிமேல் பெனிஃபிட்ஸ் ஒன்றும் இல்லை, நீ இப்போ ஜூன் மாதம் உனக்கு பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடச்சிருச்சு, 6 மாதம் சும்மா வெறும் சம்பளத்தோடு நீ வேலை செய்யணும், வேறு எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் இல்லைன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். டிசம்பர் மாதம் எனக்கு இது ஃபைனல் எக்ஸிட் இதெல்லாம் இது பண்ணேன். அப்போ டிக்கெட் கொடுத்த கேட்டப்போ அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணான். அப்போ நான் நினச்சேன், சரி இது கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் இந்த டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நான் பொருத்தனை பண்ண பிரகாரம் என்னுடைய வண்டியை வந்து பாஸ்டர்கிட்ட கொடுத்துட்டேன். பாஸ்டர், நான் இத்தனாம் தேதி போகிற வரைக்கும் நான் வண்டியை ஓட்டு விட்டுருப்பேன், அது கழிஞ்சு உங்கள் கையில் கொடுக்குறேன், நீங்கள் சபையில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும், வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது, வெளியே யாருக்கும் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். அவரும் சரின்னு சொல்லிட்டு இது பண்ணார். அப்போ சபையில் உள்ள ஒரு பிரதரை கூப்பிட்டு கொடுத்துட்டாங்க. சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு ஜான் போகிற வரைக்கும் நீ இந்த வண்டிக்காக நீ எல்லாத்தையும் இது ரெடி பண்ணிக்க, லைசன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்க, நான் வண்டி அவர் போன பிறகு நான் உனக்கு வண்டி வாங்கி கொடுத்துறேன். அந்த பிரதர் எவ்வளோ கொடுத்தாரோ நாங்கள் அவருடைய இஷ்டப்படி எவ்வளோ நாங்கள் உத்தரவு கம்பல்சரி நான் யாரையும் எதையும் கேட்கல, பாஸ்டரும் எதுவும் கேட்கல. அது அவருடைய இஷ்டப்படி எவ்வளோ கொடுக்குறாரோ, ஃப்ரீயாக கேட்டாலும் ஃப்ரீயாக கொடுத்துட்றோம், எவ்வளோ பைசா கேட்டாலும் பைசா கொடுத்துடணும். பைசா வாங்கிட்டு அந்த பைசா எனக்கு வேண்டாம், நீங்கள் சபைக்காக நீங்கள் எல்லாம் இது பண்ணிக்கிங்க, யூஸ் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு நான் சபைக்கு கொடுத்தேன். ஆனால் அந்த பிரதர் வாங்கின சமயத்தில் எவ்வளோ கொடுத்தாரோ தெரியாது, இது இந்தியன் ருப்பீஸ் பிரகாரம் 2.25 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு சபைக்கு. ஆனால் எனக்கு இல்லை, நான் வேண்டான்னு சொல்லிவிட்டேன். ஆனால் இந்த கடைசி நான் வர்ற 4 நாளைக்கு முன்னாடி கம்பெனிலேருந்து ஒரு இது கால் வந்துச்சு, ஜான் உனக்கு கொஞ்சம் அக்கௌண்ட்டில் உனக்கு பைசா இருக்குது, உன்னுடைய பேமெண்ட் உனக்கு பேலன்ஸ் இருக்குது, நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இது வரைக்கும் பெனிஃபிட்ஸ் யாருக்கும் ஒரு தடவை பெனிஃபிட்ஸ் கொடுத்த பிறகு இப்போ நான் யாருக்குமே பெனிஃபிட்ஸ் கொடுக்கல. ஆனால் கர்த்தர் எனக்காக உதவி செய்தார். அவர் அங்கே கம்பெனிலேருந்து கூப்பிட்டு இத்தனை ரியால் இருக்குன்னு சொன்னாங்க. அது இந்தியன் ருப்பீஸ் பிரகாரம் 4,50,000 ரூபா எனக்கு வர்ற 4 நாளைக்கு வரைக்கும் கடவுள் கொடுத்தார். அது மாதிரி நம்ம கர்த்தருக்காக எது செஞ்சாலும் அது ரெட்டிப்பாக கிடைக்கின்ற இது என்னுடைய வாழ்க்கையில் நான் இது பண்ணேன். ஆனால் எல்லாவற்றுக்காக எனக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.